அதிமுக மட்டும்தான் என்ன நினைச்சது, விஜயோட கூட்டணி, விஜய் எங்களோட தான் கூட்டணிங்கிற மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாருங்க. காரணம் என்னன்னா, எடப்பாடிக்கு வேற ஆட்கள் இல்ல. தனித்துப்பட்டிருக்கு அதிமுக. இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா தேமுதிகவுமே 2026 தேர்தல்ல இருப்பாங்களான்னு தெரியாத ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ராஜ்யசபா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தேமுதிக இருக்கும். இல்லன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. அதுல மாற்றம் இல்ல. அதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் 2வது கட்சி ஆரம்பிச்ச விஜய், எடப்பாடிய முதல்வராக்க எப்படி அவரு போவாரு? பிரச்சாரம் பண்ணுவாரு? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கு வந்து தெளிவா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது அதிமுக விரும்புது. இது சம்பந்தமா விஜய்ட்ட பேசுனாங்க. இது எல்லாமே நம்மளும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அது உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கடுமையா போராடுது. விஜய்ட்ட ம். எப்படியாவது கூட்டணி வச்சிரலான்னு. ஏன்னா, அவங்களுக்கு பெரிய ஹோல்டு இல்ல. வோட் பேங்க் சுத்தமா அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ம். என்ன 2வது தலைமையில உள்ள ஒரு குழப்பம். கட்சிக்குள்ள உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எலக்ஷன எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போயிட்டு இருக்கு. அதனால ம். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி தேவை. பர்ட்டிகுலரா வந்து திமுகவ எதுக்க விஜய் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அதிமுகவுடைய விருப்பம்.